எல்லோருக்கும் வணக்கம். கன்ஃபியூஷியஸ் அவர்களின் ஒரு பழமொழியை பார்க்கலாம். The man who asks a question is a fool for a minute. The man who doesn't is a fool forever. கேள்வி கேட்பவன் ஒரு நிமிடம் முட்டாளாகிறான், கேள்வி கேட்காதவன் வாழ்நாள் முழுவதும் முட்டாள் என்கிறார் கன்ஃபியூஷியஸ். இது உண்மைதான். நாம் ஒரு கேள்வியை கேட்காமல் இருந்தாலும் எதையும் தெரிந்து கொள்ள முடியாது. பிறந்த எந்த ஒரு மனிதருக்கும் எல்லாம் தெரிந்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை, முடியவும் முடியாது. எல்லாத்தையும் தெரிந்து கொள்ளவும் முடியவும் முடியாது. அப்படிப்பட்ட வரும்பொழுது அவன் கேள்வி கேட்க வேண்டிய அவசியம் வருகிறது. புதிதாக தெரிந்து கொள்ள வேண்டிய ஆவல் இருக்க வேண்டும். அந்த ஆவலின் மூலம் அவனுக்கு கேள்விகள் எழும். கேள்விகளை பிறரிடம் கேட்டுவிடும், இல்லாத எங்கேயாவது தேடி விடை கண்டுபிடிக்க வேண்டும். இப்படி கேள்வியை கேட்காமல் இருப்பவனுக்கு வளர்ச்சி இருக்காது. வாழ்நாள் எந்த வளர்ச்சி இருக்காது, மகிழ்ச்சியும் இருக்காது. வளர்ச்சி இல்லாத வாழ்க்கை சுவாரஸ்யமாக இருக்காது. வளர்ந்து கொண்டே இருக்க வேண்டும், மாறிக்கொண்டே இருக்க வேண்டும், புதியவர்களை தெரிந்து கொண்டே இருக்க வேண்டும், தெரிந்தவர்களை உபயோகப்படுத்த வேண்டும், உபயோகப்படுத்த ஒரு மகிழ்ச்சியை நாம் அனுபவிக்க வேண்டும். இப்படி எதுவுமே இல்லாத வாழ்க்கை மிகவும் தோய்ந்து போய் வாழ்வதற்கு விருப்பம் இல்லாமல் இருக்கும். எனவே கேள்வி கேளுங்கள். உங்களுக்கு ஒன்று தெரியாவிட்டால் அது கேள்வி கேளுங்கள். அந்த கேள்வி யாராக இருந்தாலும் கேளுங்கள். தெரிந்தவராக இருக்கலாம், தெரியாதவராக இருக்கலாம், முதியவராக இருக்கலாம், இளைஞனாக இருக்கலாம், சிறு குழந்தைய கூட இருக்கலாம். இன்றைய காலகட்டத்தில் பல குழந்தைகள் நம்மிடம் நிறைய விஷயங்கள் தெரிந்திருக்கின்றன. அவர்கள் கேட்கும் கேள்விகளுக்கு நம்மால் பதில் சொல்ல முடியும். நாம் தான் அவர்களிடம் பலவற்றை கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும். அப்படி இருக்கும் பட்சத்தில் கேள்வியை கேளுங்கள், கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள், அறிவை வளருங்கள், உங்கள் அனுபவத்தை வளருங்கள், உங்கள் ஞானத்தை வளருங்கள். வளர்ச்சி நமக்கு நல்லது, மகிழ்ச்சியை தரும். நமது மந்திரம் அன்பே சிவம், அன்புடன் வாழ்வோம், இந்த நொடியில் வாழ்வோம், கடமையை செய்வோம், எல்லோருக்கும் உதவி செய்வோம், எல்லாம் சிவமயம். நன்றி, வணக்கம்.